எங்கள் பள்ளி அரசு பள்ளியாக இருந்தாலும் ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடைபெறும். ஆண்டு விழா என்றாலே எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சிதான். நாங்கள் அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வோம். எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போது அந்த நிகழ்வுகள் எங்கள் கண்களில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதில் ஒருமுறை நாங்கள் விஜயகாந்த் அவர்கள் நடித்த பாடலுக்கு நடனம் ஆடினோம். தன் திரை வாழ்க்கைக்கு முழுவதும் தமிழ் திரைப்படங்களில் மட்டுமே நடித்த மிக சில தமிழ் திரையுலக கதாநாயகர்களில் விஜயகாந்தும் ஒருவர் ஆவார். அப்போதெல்லாம் விஜயகாந்த் அவர்களின் நடிப்புக்கு நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். கமல், ரஜினி என்ற இரண்டு ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கும் போது தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்த வீர தளபதி நம்ம விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் சார் இன்னொரு விஷயத்துக்கும் பயங்கர ஃபேமஸ், தன்னோட டைலாக் டெலிவரிக்கு. உணர்ச்சி பூர்வமான டைலாக்ஸை சிங்கிள் டேக்கில் தட்டி அடிக்கிறதுல நம்ம கேப்டன் விஜயகாந்த் வில்லாதி வில்லன். புள்ளி விவரத்தை சொல்றதுல இவர் அடிச்சுக்க முடியுமா? மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1276, போலீஸ் எண்ணிக்கை 82,840, மொத்த ஜெயில் 133, ரயில்வே ஸ்டேஷன் 626, உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் 4000 கோடி. வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, வண்டித்தனம் செய்யலாம குதிரை காத்தையுடன் நிற்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை. பொன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காப்பவன் நான் தான், நான் தான். யாருக்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யற விஜயகாந்த் எவ்வளவு பேருக்கு தெரியும்? தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்நேரமும் சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கணும், யார் இருந்தாலும் சரி பாரபட்சம் பார்க்காம ஒரே பந்தியில உட்காந்து சாப்பிடணும்ன்ற அந்த வழிமுறையை கொண்டு வந்ததே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். எழுதாமல போல நடந்தா நதி போல, எழுந்தாமல போல நடந்தான் நதி போல, அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசு இருக்கும். என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும். அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும். அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போக விளைஞ்சிருக்கும். கரண்ட் கம்பமே அவரை பார்த்து பயந்து ஓடும் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1986 ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் அம்மன் கோயில் கிழக்காலே, 1989 சினிமா எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் பூந்தோட்ட காவல்காரன், 2001 கலைமாமணி அவார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, 2001 சினிமா எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் வானத்தை போல, 2001 இந்தியன் கவர்மெண்ட்ஸ் பெஸ்ட் சிட்டிசன் அவார்ட், 2009 ஃபிலிம்ஃபேர் டாப் 10 லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அவார்ட். இப்படி பல விருதுகள் அவர் ஹால் ஷோகேஸ்ல அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்குங்க. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டித
என்னையா காசு 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 பணம் படப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான்.